வணக்கம் நண்பா. தன்னம்பிக்கையில்லா மனிதன் இவ்வுலகில் எப்போதும் ஜெயிக்க முடியாது என்பதற்கு ஒரு கதை சொல்றேன். முழுசா தன்னம்பிக்கையோட கேளுங்க. ஒரு குறுநில அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டையின் வாயிற்கதவுகளை ஒரே ஆள் தன் கைகளால் தள்ளி திறக்க வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் பாதிப்பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கைகள் வெட்டப்படும். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் உன் கைகளை வெட்டி விடுவார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும்? இது உனக்கு தேவையா என்று வருத்தப்பட்டு கேட்டாள் அவனது தாய். ஆனால் அந்த இளைஞன், அம்மா, நான் தோற்றால் என் கைகள் தானே போகும். உயிரில்லையே. ஆனால் நான் வென்றால் நாளை நீங்களும் ஒரு நாட்டின் அரசனை பெற்றெடுத்த பெருமையை அடைவீர்கள் என்று கூறினான். மறுநாள் 30 அடி உயரம் கொண்ட கோட்டை கதவுகளை திறக்க அந்த இளைஞன் தயாரானான். ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்தது. இளைஞன் தன் மேல் கொண்ட நம்பிக்கையை மட்டுமே பலமாய்க் கொண்டு மூச்சை பிடித்து இழுத்து இரு கைகளால் கதவுகளை தள்ளினான். உள்ளே தாழ்பால் போடப்படாத அந்த இரும்பு கதவுகள் மெதுவாக சிறிது திறந்தது. அனைவரும் ஆச்சரியமாய் பார்த்தனர். இளைஞன் மீண்டும் முயற்சித்தான். இப்போது கதவு சட்டென திறந்து கொண்டது. ஆம், அரசனின் ஆணைப்படி காவலாளிகள் கதவை உள்பக்கமாய் திறந்தனர். அரசனும் அரசியும் சிரித்தபடி நின்றிருந்தனர். உன் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எங்களை மெய்சிலிர்க்க வைத்தது. உன் பெயர் என்னப்பா என்று அந்த இளைஞனிடம் கேட்டார் அரசர். ராவணன் என்றான். அருமை. ஒரு நாட்டு மன்னனின் பெயரை கொண்ட நீயும் நாளை முதல் மன்னனே என்ற அரசர் ஒரு ஓலையில் தன் நாட்டின் பாதி பகுதியை எழுதி ராவணனிடம் கொடுத்தார். அப்போது கூட்டத்திலிருந்த ஒரு இளைஞன், மன்னா, ராவணன் கதவுகளை முழுதாய் திறக்கவே இல்லையே. அவன் வெற்றி பெறவே இல்லாதபோது எதற்கு அவனுக்கு பரிசு? இவ்வாறு கதவை தள்ளுவதைதான் யார் வேணும்னாலும் செய்யலாமே என்று கேட்டான். அதற்கு அரசர் சிரித்தார். அப்படியென்றால் எந்த ஆண்மகனாவது முன் வந்து கதவை தள்ளியிருக்கலாமே. ஏன் யாரும் வரவில்லை? எல்லோரும் சுயநலத்துடனும் அவநம்பிக்கையுடனும் இருக்கிறீர்கள். ஆனால் எதுவும் நினைக்காமல் தன்னம்பிக்கையுடன் வந்து கதவுகளை தள்ள முயற்சி செய்த மறுகணமே ஒரு மன்னனாய் ஆக முழு தகுதி பெற்றவன் இவன் என முடிவு செய்த பிறகே வாயிற்கதவுகளை திறக்க ஆணையிட்டேன். ஒரு நாட்டுக்கான மன்னன் என்பவன் சுயநலமின்றி தன்னம்பிக்கையுடன் ராவணனைப் போல்தான் இருக்க வேண்டும் என்பதால் பாதி நாட்டையே அவனிடம் ஒப்படைத்து மன்னனாக்கி பார்க்கிறேன் என்றான் அரசன். ராவணனின் தாயும் தங்கையும் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று பயந்து எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள். நம்மால் முடியும்னு முழு நம்பிக்கையோட நாம் எது செய்தாலும் நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்.